இந்த மாதிரி பிளைண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, யா. நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் வந்துக்கிட்டு கையை வந்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணுவோம். சார்கோல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். ஏன்னுச்சுன்னா மோர் பிளாக் வர இடங்களுக்கு கூடுதலாகும், லைட் பிளாக் வர இடங்களுக்கு குறையவாகும். யூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, மார்னிங்கிறதால வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி செஞ்சுக்கோங்க சில விஷயங்கள். ஓகே 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 ஓகே. இப்படி இப்போ நான் வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு அவர்கிட்ட ஹேண்ட் வந்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். ட்ராயிங் பண்ணும்போது நல்லா உங்களோட என்ன ட்ராயிங் வந்துக்கிட்டு அவசியம் கண் லுக்கிங். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ உங்களோட பார்வை அந்த ட்ராயிங்கில் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு கவனிப்பாய்க்குதோ அந்த அளவுக்கு உங்களோட அந்த உருவம், அந்த ட்ராயிங் வந்துக்கிட்டு அந்த அந்த ட்ராயிங்கு உருவத்தை நீங்கள் சேர்க்கலாம், அழகு சேர்க்கலாம். அடுத்து வந்துக்கிட்டு சரியாக வரும் ட்ராயிங். நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்க்குற உங்களோட பார்வை. இப்போ ஹேண்ட் இருந்துச்சுன்னா அதில் வர சின்ன சின்ன பாருங்கள். என் கை இருந்துச்சுன்னா இந்த கையில் வர வந்துக்கிட்டு எந்த இடத்துல வந்துக்கிட்டு கூடுதலான ஒளிப்படுகுது, எந்த இடத்துல வந்துக்கிட்டு குறைவாக ஒளிப்படுகுது, எந்த இடத்துல ஒளியே படலை. அடுத்தது சின்ன சின்ன இப்போ நீங்கள் ரியாலிட்டிங்கிறது நான் இப்படி கையை வரையச்சுன்னா வந்துக்கிட்டு நார்மலாக 5 ஃபிங்கர் வச்சு வரைவாங்க. ரியாலிட்டிக்குங்கிறது என்னன்னுச்சுன்னா இப்படி கேமரா கிட்ட அவங்களோட ஃபிங்கர் எடுத்துக்கு வரும்போது அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கிறது இதெல்லாம் இப்படியான விஷயங்களை வந்துக்கிட்டு ஒரு பொண்ணு இப்படியான விஷயங்களை வந்துக்கிட்டு வரைகிறது தான் ரியாலிட்டி. நார்மலாக ஃபிங்கர் உருவம் வந்துக்கிட்டு எல்லாராலையும் எடுக்கலும் எடுத்துடலாம். ஆனால் ரியாலிட்டிக் உருவம் எடுக்கிறங்கிறது கடும் கஷ்டம். ஆனால் நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளவுக்கு டைம் எடுத்து உங்களோட ட்ராயிங்கை செய்கிறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்கள் ட்ராயிங் பண்ண தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு அந்த 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 ஸ்கில் உங்களுக்குள்ள உள்ளுக்காகும். மற்றபடி சும்மா ஜஸ்ட் ஒரு வீக்லி 1 டைம் 2 டைம்ங்கிறது வந்துக்கிட்டு அதால் வந்துக்கிட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்துக்கிட்டு உங்களோட ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிது ஆர்ட் பண்ணலாம். பட் உங்களோட ப்ரொஃபஷனலாக வந்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள அது டெய்லி ஒரு ட்ராயிங் பண்ணணும். நீங்கள் நாளாந்தம் குறைஞ்சது ஒரு ட்ராயிங் சாதிச்சும் ஒரு 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 படமாச்சும் நீங்கள் வரைந்தால்தான் உங்களால் வந்துக்கிட்டு அதில் ஏதாச்சும் சாதிக்கலும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்.
கூடிய சீக்கிரம் ஒரு ஆர்ட் ஒர்க் ஷாப் உண்டு ரக்காமம் கரைப்பற்று கல்முனையின் இந்த ஊர் சாய்ந்த மருது இந்த சைடில் இருக்கிற வந்துக்கிட்டு ஆர்டிஸ்ட்டுமாருக்கு அடுத்து வந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆர்ட் செமினார் உண்டு ஏற்பாடு செய்ய போகிறோம். அது வந்துக்கிட்டு எப்படியான எந்தெந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுற நம்ம பென்சில்கள் எப்படியான சார்கோல் அந்த ட்ராயிங்ஸ் எப்படி வந்துக்கிட்டு சேஃபாக வச்சுக்கிறது இப்படி வந்துக்கிட்டு ஒரு ஒர்க் ஷாப் உண்டு. இது வந்துக்கிட்டு கட்டாயம் வந்துக்கிட்டு நம்மளோட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவசியம். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற கடவாளியை நட்ராஜ் பென்சிலு அட்லஸ் பென்சிலையும் தவிர பென்சில்கள் கிடையாது. ஹெச்பி பென்சில் வாங்கிட்டு வராங்க. ஹெச்பி பென்சில் நிறைய ஷாப்புகளில் ஈக்குது. ஹெச்பி பென்சில் வந்துக்கிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது. பட் இது மட்டும் இல்லை, ஹெச்பி பென்சில் ரேசர் இதுகள் மட்டும் இல்லை, ட்ராயிங்ஸுக்குரியதுகள் நிறைய இருக்குது. அதுகளை எங்கெங்கே வாங்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதுகளை யூஸ் பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ண அது எப்படி வரும். சாதாரண ட்ராயிங்ஸ் உண்டு, நம்ம இதில் யூஸ் பண்ணாமல் ட்ராயிங்ஸ் ஒன்று பண்ணால் எப்படி வரும், இதுக்குரிய டிஃப்ரெண்ட்டுகள் என்ன, ப்ரொஃபஷனலாக ட்ராயிங் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவசியம், இப்படியான விஷயங்களை வந்துக்கிட்டு நிறைய நாங்கள் ஒர்க் ஷாப் மூலம் குத்தூஸ் ஆசிரியர் இருக்கிறார், ரக்காவும் குத்தூஸ் ஆசிரியர். அவர் வந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை தன் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நிறைய விஷயங்களை வந்துக்கிட்டு செஞ்சுட்டு வராங்க. ரக்காம பொறுத்த வரைக்கும் யாருமே ஆர்ட் பாடம் எடுக்கணும் படிக்கணும் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஆர்ட் வரையக்கூடிய மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் ஏன் அந்த டைம் எடுத்து மற்ற பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட கணிதம் பெறலண்டா கணிதத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிறீங்க, சயின்ஸ் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிறீங்க. எல்லோரும் சயின்டிஸ்டாக போகிறதும் இல்லை, இன்ஜினியராக போகிறதும் இல்லை. பட் ஆர்ட் வந்துக்கிட்டு எல்லாருக்கும் வராது, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு வரும். ஆனால் நீங்கள் அதுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. லேசான சப்ஜெக்ட். குத்துசு ஆசிரியர் வந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஊர்லேருந்து உருவாக்கி நிறைய ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு வேண்டிய சப்போர்ட்டை பெற்றோர் பேரண்ட்ஸும் கொடுங்க, மாணவர்களும் கொடுங்க. அஷ்ரஃபி ஸ்கூலில் அவர் கலைப்பிரிவில் உயர்தரம் சாதாரண தரத்துக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறார். அவர் குத்தூஸ் ஆர்ட்னு கூட அவரை பேஜில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் எப்படி வந்துக்கிட்டு இலகுவான முறையில் வந்துக்கிட்டு படங்கள் வரைகிறேன். இப்போது வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டுக்கிட்டிருக்கிறாங்க. அந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. பென்சில் ஆர்ட்